தமிழ் சினிமாவுல இயக்குனர்களின் மகன்கள், நடிகர்களுடைய மகன்கள் கலை வாரிசுகளா ஹீரோக்களா அறிமுகமாறது வழக்கமா நடந்துட்டு தான் இருக்கு. இதுல நடிகர் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனரா ஆல்ரெடி அவதாரம் எடுத்துட்டார். அவருடைய தாத்தா எஸ்.ஐ. சந்திரசேகர் ஒரு பிரபல இயக்குனர் அப்படிங்கறதால தாத்தா வழியில பேரனும் வந்திருக்கிறாரு. வழக்கமா நடிகர்களுடைய வாரிசுகள் சினிமாவுக்குள்ள வந்தாலும் திறமை இருந்தா மட்டுமே அவங்களால ஜெயிச்சு நிலையா நிற்க முடியும். உதாரணமா பிரபு, கார்த்திக், விஜய், பிரசாந்த், சூர்யா, கார்த்தி, தனுஷ் போன்ற ஒரு சில கலை வாரிசுகள் தான் பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்துல நடிகர் சத்யராஜுடைய மகன் சிபிராஜ், முரளியுடைய மகன் அதர்வா, பிரபுவுடைய மகன் விக்ரம் பிரபு போன்றவங்க இன்னைக்கும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. அவங்களால பெரிய அளவுல சினிமாவுல வரவேற்பை பெற முடியலங்க. விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சேதுபதியும் நடிச்ச பீனிக்ஸ் படம் கூட பெரிய வரவேற்பை பெறல. சோ இப்போ இந்த கலை வாரிசுகள் அப்படின்ற வரிசையில இப்போ இயக்குனர் சங்கருடைய மகனான அர்ஜித் கூடிய சீக்கிரத்திலேயே சினிமாவுல ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு. ஏற்கனவே சங்கருடைய மகள் அதிதி சங்கர் மாவீரன், நேசிப்பாயா உள்ளிட்ட படங்கள்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பல படங்கள்லயும் நடிச்சுக்கிட்டு வராங்க. சோ இப்போ சங்கருடைய மகனும் நடிக்க வந்துட்டாரு. நடிகரா மட்டும் இல்லாம ஏற்கனவே சங்கர் இயக்கிய சில படங்கள்ல உதவி இயக்குனராகவும் வேலை செஞ்சிருக்கிறாரு அர்ஜித். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இயக்குனருடைய மகன் எந்த பந்தாவும் இல்லாம மற்ற உதவி இயக்குனர்களை போலவே பணிவாவும் அடக்கமாவும் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இயக்குனர் A.R. முருகதாஸ் கிட்டவும் அவர் உதவி இயக்குனரா சில படங்கள்ல பணி செஞ்சிருக்கிறாருங்க. குறிப்பா மதராசி படத்துல அர்ஜித் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. இயக்குனர் சங்கர் கிட்ட உதவி இயக்குனரா பணி புரிந்தவர் தான் அட்லி. அவர் இயக்கிய படங்கள்ல அட்லி கிட்ட உதவி இயக்குனரா பணி செஞ்சவர் சிவா. இப்போ சிவா இயக்கத்துல புதிய படம் ஒண்ணுல சங்கர் மகன் அர்ஜித் ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் மிக விரைவில் துவங்க இருக்கிறதாவும் அதுக்காக அறிவிப்பு கூடிய சீக்கிரத்திலே வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.